வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜாசிகா தேர்தல் முடிவு எதிரொலி, அமைச்சரவையில் மாற்றமா? அண்மையில் நடைபெற்ற ஜாசிகா உயர்மட்ட பதவிகளுக்கான மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்தல் முடிவை தொடர்ந்து அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறலாம் என்று ஆருடங்கள் வலுத்து வருகின்றன. அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக ஜாசிகாவின் முன்னாள் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங் கியான் மிங் தெரிவித்துள்ளார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் தங்கு ஜஃப்ருல் அசீஸின் செனட்டர் பதவிக்காலம் வரும் டிசம்பரில் முடிவு பெறும் பட்சத்தில் அமைச்சரவையில் மிகப்பெரிய சீரமைப்பு நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆங் கியான் மிங் குறிப்பிட்டுள்ளார். ஜாசிகா தேர்தல் முடிவு தற்போது கட்சி சார்பில் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களாக பொறுப்பு வகித்து வருகின்றவர்களின் நிலையை பாதிக்காது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் உறுதி அளித்துள்ளார். ஆனால் ஜாசிகா தேர்தலில் தோல்வி கண்ட கட்சியின் மூத்த தலைவர் லெம் கிட் சியாங்கின் மகளும் துணை நிதி அமைச்சருமான லெம் ஹோயிங் மற்றும் தேர்தலில் போட்டியிடாத சட்டத்துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் போன்றவர்கள் மாற்றப்பட வேண்டிய நிலையில் உள்ளனர் என்று ஆங் கியான் மிங் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய பானம் பாட்டிலில் போதைப் பொருளை கலந்து விநியோகித்து வந்ததாக நம்பப்படும் கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். இப்போ தமான் கனிங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 30 வயது கணவரும் 29 வயது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். ஆரோக்கிய பானத்தை விற்பனை செய்து வந்ததாக போதைப்பொருளை விற்பனை செய்து வந்த அந்த தம்பதியர் கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணி அளவில் ஈப்போவில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த தம்பதியர் கைது செய்யப்பட்டது மூலம் 11,90,000 ரிங்கெட் பெறுமானமுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக நூர் ஹிஷாம் தெரிவித்தார். மலாய் மொழியை விட ஆங்கில மொழி பயன்பாட்டிற்கு அதீத முக்கியத்துவம் அளித்து வரும் அரசு பணியாளர்களை நாட்டின் மலாய் மொழி காப்பகமான டிவான் பஹாசா டன் புஸ்தகா இன்று கடிந்து கொண்டது. அரசு திட்டங்கள், அவற்றின் வளாகங்கள், படிப்பு மற்றும் பிரச்சாரங்களுக்கு பெயரிடும் போது அரசு பணியாளர்கள் மலாய் மொழியை விட ஆங்கில மொழி பயன்பாட்டிற்கு அதீத முன்னுரிமையை வழங்கி வருவதாக அந்த மொழி காப்பகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசாங்க அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளிலும் ஆங்கில மொழி பயன்பாடு மேலோங்கி இருப்பதாக அந்த மொழி காப்பகத்தின் தலைமை இயக்குனர் ஹசாமி ஜஹாரி தெரிவித்துள்ளார். அண்மையில் அரசு பணியாளர்கள் மேற்கொண்ட பிரச்சார முன்னெடுப்புகளில் பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் KL கா ஃப்ரீ மார்னிங் போன்ற ஆங்கில மொழி சொல்லாடல்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமயத்தை இழிவுபடுத்தும் சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். சமயத்தை இழிவுபடுத்தும் நபர்களுக்கு எதிராக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயுடன் இணைந்து அரசு மலேசிய போலீஸ் படை மேற்கொண்டு வரும் கடும் நடவடிக்கையே இதற்கான முக்கிய காரணமாகும் என்று IGP விளக்கினார். இவ்வாண்டில் முதல் 3 மாத காலத்தில் நாடு தழுவிய நிலையில் சமய அவமதிப்பு செயல்கள் தொடர்பில் 17 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 12 சம்பவங்கள் குறைவாகும் என்று தான்ஸ்ரீ ரசருடீன் தெரிவித்தார். சமூக வலைதளங்களின் ஆன்லைன் உள்ளடக்கத்தை கண்காணிப்பது, நீக்குதல் அல்லது தடுப்பதற்கான உத்தரவுகளை வழங்குதல் உள்ளிட்ட முக்கியமான விவகாரங்களை கையாளுவதும் உரிய நடவடிக்கை எடுப்பதும் MCMCயின் பொறுப்பாகும். அந்த ஆணையத்துடன் போலீஸ் துறை நெருக்கமான ஒத்துழைப்பை கொண்டதன் விளைவாக சமயத்தை இழிவுபடுத்தும் சம்பவங்களின் எண்ணிக்கையை பெருவாரியாக குறைக்க முடிந்துள்ளது என்று IGP குறிப்பிட்டார். கோலாலம்பூர் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை இடமாற்றம் செய்யும் விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங்கிற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நபர் விசாரணைக்கு பிறகு இன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக புட்டாலிஞ்சோயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். 2 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த அந்த நபர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட போதிலும் இவ்விவகாரம் இன்னமும் விசாரணையில் இருப்பதாக ACP ஷாருல் நிசாம் குறிப்பிட்டார். மலேசிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் திரை நட்சத்திரங்களின் முன்னிலையில் எடிசன் அவார்ட்ஸில் நடக்கவிருக்கிறது. இப்ப நிறைய ஆஃபர்ஸும் போய்கிட்டு இருக்கு. உடனே டிக்கெட்டை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. ஸ்பைஸ் ஏரனா பினாங்கில் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு.
தேசிய விமான நிறுவனமான மலேசியா ஏர்லைன்ஸ் போயிங்கிடமிருந்து திடீரென்று 30 விமானங்களை வாங்குவதற்கு முன்வந்திருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக சந்தித்து பேசுவதற்காக ஏற்படுத்தப்படும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்காது என்று கிராகான் நம்புவதாக அதன் தலைவர் டொமினிக் லவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்கிடமிருந்து திடீரென்று 30 விமானங்களை மலேசியா ஏர்லைன்ஸ் வாங்குவதாக அறிவித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக டொமினிக் லவ் குறிப்பிட்டார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்புடன் அன்வார் பேசுவதற்கான வாய்ப்பை அமெரிக்காவிற்கான முன்னாள் மலேசிய தூதர் முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் ஏற்படுத்தி தர தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வேண்டுமென்றே ஏற்படுத்துவதற்காகத்தான் விமான கொள்முதல் நடைபெறுவதைப் போல ஒரு சந்தேகம் வலுத்து வருவதாக டொமினிக் லவ் குறிப்பிட்டார். நாட்டின் தலைநகரில் 130 ஆண்டு கால பழமை வாய்ந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை ஹராம் என்று கூறி எவ்வாறு சட்டவிரோத கோவிலாக வகைப்படுத்த முடியும் என்று மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள அந்த பழமை வாய்ந்த கோவிலின் அந்தஸ்து குறித்து இனம் மற்றும் சமய விவகாரத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் அவரவர் மனம் போன போக்கில் வியாக்கியானம் செய்து வருவது தொடர்பில் டத்தோ சிவகுமார் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். ஒரு சமய தளமாக 1 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வேரூன்றிவிட்ட ஒரு திருத்தலம் வீற்றிருக்கும் இடம் எவ்வாறு ஹராம் என்று சொல்ல முடியும் என்று டத்தோ சிவகுமார் வினவினார். இந்த கோவில் உண்மையில் அதிகாரப்பூர்வ அனுமதியை பெற்றிருக்கவில்லை என்றால் தொடக்கத்திலிருந்தே கோவில் பதிவு மற்றும் அதற்கான அங்கீகாரத்தை வழங்க தவறியதற்காக அதிகாரிகளே தார்மீக பொறுப்பேற்க வேண்டுமே தவிர அது கோவில் நிர்வாகம் அல்லது பக்தர்களின் தவறு அல்ல என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தை அரசியலாக்கவோ அல்லது மலேசியர்களிடையே பிரிவினையை உருவாக்கவோ பயன்படுத்த வேண்டாம் என்றும் டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். எனினும் இந்த ஆலய விவகாரத்திற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் வரை கோயிலை இடிக்கும் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாது என்று கோலாலம்பூர் மாநகர்மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ மைமுனா முகமது ஷாரிஃப் உறுதியளித்தார். மேலும் எடுக்கப்படக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருப்பதைப் போல சமய சுதந்திரத்திற்கு இழுக்கு ஏற்படா வண்ணம் இருக்கும் என்று டத்தோ பண்டார் குறிப்பிட்டுள்ளார். மடானி அரசாங்க ஆட்சியில் எந்தவொரு வழிபாட்டு தலத்தையும் அரசாங்கம் இடிக்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் உறுதியளித்துள்ளார். எனவே தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மஹிமாவின் எதிர்பார்ப்பாகும் என்று டத்தோ சிவகுமார் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஸ்கேம் மோசடி வாயிலாக சம்பாதிக்கப்பட்டவை என்று நம்பப்படும் கிட்டத்தட்ட 400 மில்லியன் ரிங்கெட் பண பரிமாற்றத்தை தடுப்பதில் வங்கிகள் வெற்றி கண்டுள்ளதாக பேங்க் நகாரா அறிவித்துள்ளது. போலீசில் செய்த புகார்களின் அடிப்படையில் தொடர்புத்துறை மோசடி வாயிலாக 31.6 விழுக்காடு பண பரிமாற்றம் தடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 30.6 விழுக்காடு மின் வர்த்தகம், 15.4 விழுக்காடு கடன், 13.9 விழுக்காடு முதலீடு, 3.9 விழுக்காடு காதல் மற்றும் 4.7 விழுக்காடு தரவுகள் மோசடி தொடர்பில் பண பரிமாற்றம் செய்யப்படுவதை வங்கிகள் மிக சாதுரியமாக தடுத்துள்ளதாக பேங்க் நகாரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் நன்னடத்தையில் சிறந்து விளங்கும் 600 கைதிகள் அடுத்த வாரம் ஹரிராயா பெருநாளை தங்கள் குடும்பத்தினருடன் கொண்டாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஹரிராயா கொண்டாட்டம் முடிவடைந்ததும் அந்த 600 கைதிகளும் சிறைவாசத்தை அனுபவிப்பதற்கு மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டும். சிறை கைதிகளுக்கான லைசன்ஸ் அடிப்படையில் 600 பேருக்கு இந்த விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ள கைதிகள் பட்டியலில் காஜாங் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் விடுபட்டுள்ளார் என்று தெரிகிறது. காரணம் 21 வயது முதல் 68 வயதுக்கு உட்பட்ட கைதிகளுக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை இலாக்கா தெரிவித்துள்ளது. நஜீப்பிற்கு வயது 72 என்பதால் சிறைச்சாலை இலாக்கா வெளியிட்டுள்ள பட்டியலில் அவர் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி 17th Annual Edison Awards பினாங்கில் உள்ள ஸ்பைஸ் அரேனாவில் மாலை 5 மணிக்கு நடைபெறவிருக்கின்றது. இளம் தலைமுறை நடிகர் நடிகைகள் பங்கேற்கும் இந்நிகழ்வில் முன்பதிவு செய்ய மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க.
கடந்த ஆண்டில் கேபிள் திருட்டுச் சம்பவங்களினால் மலையின் ரயில்வே பெர்ஹாட்டின் வடபகுதி வழித்தடத்திற்கான ரயில் சேவைகள் மொத்தம் 162 மணி நேரம் பாதித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். இதனால் மலையின் ரயில்வே பெர்ஹாட்டிற்கு 1.35 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டு நடந்த கேபிள் திருட்டுச் சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் இது 414 விழுக்காடு அதிகமாகும் என்று ஆந்தனி லாக் விளக்கினார். கேபிள் திருட்டுச் சம்பவங்கள் ரயில் சேவையில் முக்கிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. ஒவ்வொரு மாதமும் சராசரி 12 சம்பவங்கள் நிகழ்வதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தனது மகளை பள்ளியில் சேர்த்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் தனி ஒரு நபராக வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாது ஒருவர் காரினால் மோதப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 8:40 மணி அளவில் மலாக்கா ஜலன் மலாக்கா முவார் மிர்லிமாவ் சாலையில் நிகழ்ந்தது. 42 வயது நோர் ஃபரடீலா முகமது யூசுப் என்பவரே இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். 34 வயது ஆசிரியர் ஒருவர் செலுத்திய கார் மாதுவின் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. கடும் காயங்களுக்கு ஆளான அந்த மாது சம்பவ இடத்திலேயே மாண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.